ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பாஸ்தா ரெசிபி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் முட்டைலாம் வச்சு எந்தவித சாஸும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி குயிக்காக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. நான் இந்த சங்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நாம் பாஸ்தாவை இதில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ தண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தண்ணி நல்லா கொஞ்சம் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 100 கிராம் பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்தா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். கரெக்டாக 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு 8 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பாஸ்தாவை இதை மாதிரி எடுத்து நசுக்கி பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வெந்திருக்கான்னு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 நிமிஷம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த பாஸ்தாவை நாம் நல்லா இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுக்கணும். நல்லா வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டில் நாம் ஆற வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பாஸ்தா ஒட்டாமல் குழையாமல் உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் தண்ணி வடித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் நசுக்கி பாருங்கள், பாஸ்தா நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை நாம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். இது மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் இதை ஆற விடுங்க. அதுக்குள்ளே நாம் இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுத்ததாக நாம் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை ஒரு ஸ்பூனில் அளந்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டு அதையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை ஒரு ஸ்பூனில் அளந்து எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு நான் எடுத்திருக்கேன். ஒருவேளை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஏன் 3 தக்காளி பழம் சேர்க்கணும் தக்காளி விற்கிற விலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இதில் நாம் டொமேட்டோ சாஸ்லாம் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நம்ம தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா அந்த டேங்கி ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த புளிப்பு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மசாலா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஏன் சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம முட்டை சேர்க்க போகிறோம், அதனால். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கி எடுங்க. இப்போ இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அதனால் இதில் நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ இந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடும். அப்போ நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் லைட்டாக ஒதுக்கிட்டு முட்டையை நடுவில் சென்டரில் ஊற்றி நம்ம பொரித்து எடுக்கலாம். நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் விட்டு
அப்படியே பொரிச்சிங்கன்னா வந்து அது அதுவாக தானாக வந்து பொரிஞ்சிரும் நடுவில். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அகலமான கடாய் வச்சுருக்கிறதுனால இது மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு வேணாம், நீங்கள் இது மாதிரி வேணாம் கவுச்சி அடிக்கும்னு நினச்சிங்கன்னா தனியாக கூட முட்டையை பொரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து கலந்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்த பாஸ்தாவை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலாலாம் அந்த பாஸ்தாவில் இறங்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து கிளறி கொடுங்க. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எந்தவித சாஸும் இல்லாமல், எந்தவித ஃப்ளேவர்ஸ் எதுவுமே நாம் வந்து அதிகமாக இதில் வந்து எதுவுமே பொருட்கள்லாம் சேர்க்கலை. நாம் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வந்து சிம்பிளாக செஞ்சாச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைமில் அவங்களுக்கு இது மாதிரி சூடாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி சாஸ்லாம் வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாஸ்தா. அதனுடைய லிங்க் நான் வந்து எண்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Viji. Thanks for watching.